அப்பா எப்போதும் நம்ம நினப்பாகவே இருப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை இப்போ என்னை துதிக்க மாட்டானா, என் மகா இப்போ துதிக்க மாட்டாளா, என் மகன் இப்போ திருந்த மாட்டானா, என் மகன் இந்த ஒரு நொடி பொழுது திருந்த மாட்டாளா அப்படின்னு அப்பா நம்மளை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம திருந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை எதுக்கு தெரியுமா? நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. நீ ஆண்டவர் சன்னதியில் நம்ம நிற்கிறோம்னா தகுதியுள்ள மனிதனாக மாறணும். அல்லேலூயா. எல்லாரையும் பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், தாவீதை பாருங்கள், எல்லாரும் எப்படி 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 வந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவருக்குள்ளே வந்ததிலிருந்து அவங்கள தகுதிப்படுத்துறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ டெஸ்ட்டு. அல்லேலூயா. இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நம்மளால் முடியாது. எங்கள் அப்பா இருக்கிறார், பார்த்துக்கிடுவார், அவ்வளோதான். அவர் மேலே நம்பிக்கை போட்டுட்டு உட்காந்துட்டோம்னா எல்லாமே நடக்கும். நமக்கு ஜெபம் பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் சரி, என்ன வசனங்கள் தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் சரி. அல்லேலூயா. அப்பாவை ஏற்றுக்கிட்டால் இதெல்லாம் தன்னால் வந்துடும் உள்ள. ஆமென். அவர் எப்போதும் நம்ம நினைப்பாக தான் இருக்கிறார். நமக்கு அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான். அல்லேலூயா. என்ன